மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விருதுநகரில் திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெற இருக்கிறது, கூடுதல் விவரம்? திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் தொடங்கி இருக்கிறது. இசை நிகழ்ச்சிகளுடன் இந்த நிகழ்ச்சி சந்திப்பு தொடங்கிய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இளைஞரணி தலைவர் உதயநிதி வந்திருக்கிறார். மாநாட்டு தேடலுக்கு வந்த அவர், அவருக்கு அங்கு கூடியிருக்கக்கூடிய திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநாட்டு திடலில் ரேம்ப் வாக் செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அதில் ரேம்ப் வாக் செய்த உதயநிதி அங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களுடன் கைக்குலுக்கி வருகின்றார். மேலும் அங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு தனது மகிழ்ச்சியையும் உதயநிதி வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பினர் பேச இருக்கிறார்கள். தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான திருச்சி சிவா தற்பொழுது பேசி வருகிறார். அவரை தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் பேச இருக்கிறார்கள். அடுத்ததாக இளைஞரணி பொதுச் தலைவர் உதயநிதி பேச இருக்கிறார். அதே போல இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இதற்காக அவர் இன்று காலை சென்னையில் இருந்து மதுரை மூலம் விமானம் சென்றடைந்தார். மதுரையில் தங்கியிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது மதுரையிலிருந்து விருதுநகருக்கு புறப்பட்டு இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விருதுநகர் சென்றடைந்து இந்த மாநாட்டு நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார். முதலமைச்சர் வந்த பின்பு முதலமைச்சரும் ரேம்ப் வாக் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரினுடைய சிறப்புரையுடன் இந்த தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பானது நிறைவடைய இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.